जननी जन्म सौख्यानां वर्धने कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणाधिसेवितं कपितजम्बो फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् इष्टदेवता कुलदेवता நட்சத்திர தேவதா குல துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நட்சத்திர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது, 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் சிலருக்கு கனவுகள் நினைவாகக்கூடிய மாதமாக அமையும், சிலருக்கு வாழ்க்கையை சோதிக்கக்கூடிய காலமாகவும் அமையும். நட்சத்திரங்கள் பேசும் உண்மைகளை ராசிகள் சொல்வதை நாம் கேட்கும் நேரம் இது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நீங்கள் எங்கோ போராடி கொண்டிருக்கலாம். குடும்ப சண்டைகள், பணப்பிரச்சனை, திருமண தாமதம், பிள்ளை பிறப்பு ஆசை மற்றும் பார்த்தீங்கன்னா இம்மாதத்துக்கு உங்களுக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் தொழில் எப்படி இருக்கும், நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், குடும்ப உறவுகள், திருமணம், விவாகரத்து, காதல் எல்லாமே நம்ம பார்க்கலாம். சொத்து, வழக்கு, எதிரி பிரச்சனைகள், தோஷங்கள், நாகதோஷம், செவ்வாதோஷம் உட்பட மாங்கல்ய தோஷம், குலதேவதா தோஷம், நல்ல பரிகாரங்கள், லக்கி நம்பர், லக்கி டே, ஸோ எல்லாமே நம்ம பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில். ஸோ வானம் உங்களுக்காக திறந்திருக்கும் வாய்ப்புகளை என்றைக்குமே தவற விடாதீர்கள். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன்கள் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க செப்டம்பர் மாத ராசி பலன்களை விரிவாக தெளிவாக பார்க்கக்கூடிய நேரம் இது. வாங்க கும்பராசி நேயர்களை, கும்பராசிக்கு எப்படி இருக்குது? பொதுவாகவே கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது நான் சில விஷயங்கள் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு கும்பராசிக்கு இப்போ ஜென்ம ராசியில் ராகு இருக்கார். கும்பம், மீனம், மேஷ, ரிஷம், மிதுனம் 5 ஜாதகத்தில் குரு. அதே பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கன்னியில் கேது. சில கிரக அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது கும்பராசி பொறுத்தளவுக்கு இனிமேல் தான் மீண்டு வர போகிறீங்க, வந்துகிட்டு இருக்கீங்க. நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க வாழ்க்கையில். கும்பராசி, சதய நட்சத்திரம் கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிலாம் பரவாயில்ல, ஓரளவுக்காவது கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி கஷ்டம், கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளோதான். சதய நட்சத்திரம் கும்பராசி ரொம்ப மோசம். இவங்களுக்கு திருமணமாக இருந்தாலும் சரி, கல்யாண வாழ்க்கை, திருமண சம்பந்தப்பட்ட நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடியதாக இருக்கட்டும், திருமணம் மறுமணமாக இருக்கட்டும், பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். உழைப்புக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும், 1. 2வது, வேலையில் புதிய பொறுப்புகள் சேரும். பொறுப்பாக நீ சில விஷயங்களெல்லாம் பார்த்துக்க கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கேர்லெஸ்ஸாலாம் இருக்க முடியாது, முன்னாடி மாதிரிலாம் ஒன்றால் இருக்க முடியாது. புதிய பொறுப்புகள் வரும், சில ஒப்பந்த வெற்றிகள் இருக்கும், குடும்பத்தில் பிள்ளைகளால் மகிழ்ச்சிகள் இருக்கும், பழைய சண்டைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும், உங்களுக்கு உங்களுடைய வழக்குகள் சாதகமாக இருக்கும், சொத்து வாங்கும் பேச்சு நடக்கும், பித்ரு தோஷம் இருக்குது, பித்ரு தோஷத்துக்கு பரிகாரம் செஞ்சுக்கணும். பிள்ளை யோகம் ப்ளஸ் பணயோகம் ரெண்டுமே உண்டு. புத்திர சந்தான பாக்கியமும் உண்டு, பணயோகமும் உண்டு. நீல கலர் என்றைக்குமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். அதே போல் 8ஆம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய சில விஷயங்கள். அதுலேயே இந்த செப்டம்பர் மாதத்தில் நான் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது தொழிலில் வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய வேலைகள் நமக்கு ஒரு நிறைய நல்ல வளர்ச்சியை நமக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவோம். திருமண பேச்சுக்கள் கூட பார்த்திங்கன்னா சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பேசி இந்த குடும்பத்திலையும் பேசி அந்த குடும்பத்திலையும் பேசி சரி ரைட் 2 பேருமே ஒத்து ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அதே போல் சொத்து பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் இது. கும்பராசி பொறுத்தளவுக்கு செப்டம்பர் மாதத்தில் வீண் வதந்தியை பரப்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒருத்தனுக்கு கும்பராசியில் ஒரு ஆள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஆளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஒரு விபத்து ஆகிப்போச்சு. அந்த விபத்து ஆகி போய் அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அவன் வேலைக்கு போகிறவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னா ஒருத்தன் என்ன திரும்ப சொல்லுவான், சார் அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு சார் அப்படின்வான். சாதாரணமாக சொல்லிவிடுவான். அது காதில் வாங்கின இன்னொருத்தன் என்ன திரும்ப சொல்லுவான், சார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு சார், ஹாஸ்பிட்டல் போனால் காப்பாற்ற முடியுமான்னு தெரில, அவருக்கு மண்டையிலெல்லாம் நிறைய அடிபட்டு போச்சு, அவர் பிழைக்கிறது கஷ்டம்தான் சார் அப்படின்வான். 3வதாக ஒரு ஆள் என்ன திரும்ப சொல்லுவான், சார் அவர் போயிட்டார் சார் அப்படின்வான். ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவான். அவர் மேலே தான் தப்புன்னுவான். நீங்கள் இந்த படத்துலலாம் சொல்லுவாங்க, இப்போ கேட்டிருக்கீங்களா, இந்த 4 பேர் 4 விதமாக பேசுகிறதுன்னு சொல்லி இந்த படத்தில் சந்தானம் சார் கூட நடுவில் ஒரு படத்தில் சொல்லுவார். 4 பேர் இந்த 4 விதமாக அதை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் பண்ணுவாங்க இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. இந்த செப்டம்பர் மாதத்தில் வதந்திகளை பரப்பி விடுவார்கள். நீ கரெக்டாக தான் வேலை செஞ்சுருப்ப சார், அவன் வேலை செய்கிறது சரி, நீ அண்ணன்ட்ட போனவுடனே என்னென்ன அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவான். யார் பண்ணினாங்கன்னு கூட சந்தேகம் வராத அளவுக்கு பண்ணுவான்.
எச்சரிக்கையாக இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன், இல்லைன்னா சொல்லணுங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனத்தோடு இருக்க வேண்டும். அடுத்ததாக அனைத்து துறையிலும் நல்லதாக இருக்கும், நல்ல பேர் இருக்கும். எல்லா துறையிலும் பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், எல்லா துறையிலும் நல்ல பேர் வாங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. நிறைய சக்ஸஸ் பண்ணுவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய திறமைகள் உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க. அதனால் இதுக்கு மேலே நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இல்லை. இனிமேல்ட்டு நீங்கள் போடுற ஒவ்வொரு பாலும் என்னோட சக்ஸாக தான் இருக்குங்கிற அளவுக்கு நிறைய சக்ஸஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. போராட்டங்கள் நிறையா இருக்கும், இருந்தாலும் துணிச்சலோடு செயல்படுங்க, வைராக்கியத்தோடு செயல்பாடு பண்ணுங்கள். அப்போ உங்களுடைய ராசிக்கு இன்னும் நீங்கள் சிறப்பாக தான் இருப்பீங்க. அதே போல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஓடின்னு இருக்கிறது எதுக்காக? பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் கரெக்டு. சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். நீ நல்லா இருந்தால் தானே இப்போ பிள்ளைகளை பார்க்க முடியும், மனைவிகளை பார்க்க முடியும். ஓடிக்கிட்டே இருந்தால் உன்னோட உடல் ஆரோக்கிய கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கு. தவறினால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு தவறினால் ஆரோக்கியத்தில் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ கவனமாக இருக்கணும். யாருக்கெல்லாம் நான் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நான் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் போய் காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக பிரதோஷத்துலலாம் நிறைய வழிபாடு பண்ணுங்கள். நிறைய தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம மந்திரத்திலே சொல்கிறோம். இதில் நம்ம சங்கல்ப மந்திரத்திலே சொல்கிறோம். இஷ்ட தேவதா, குல தேவதா, நட்சத்திர தேவதா, பிரார்த்தனா தேவதா, பாரம்பரிய தேவதா, வம்சா தேவதா, பித்ரு தேவதா, இப்படி நிறைய தேவதா நம்ம நிறையா சொல்கிறோம். உங்களுடைய மானசீக தெய்வம்னு ஒன்று இருக்கும், ஆத்மார்த்த தெய்வம்னு ஒன்று இருக்கும், உபாசனா தெய்வம்னு ஒன்று இருக்கும். அது சில பேருக்கு பார்த்திங்கன்னா விடாமல் வழிபாடு பண்ணுவாங்க. என்ன தான் நிறையா கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் கூட சில பேருக்கு சாய்பாபா கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது பழக்கம் இருக்கும். ஷீரடி பாபா கோவில் ஞாபகம் இருக்கா? தெரியுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கோவிலுக்கு போகக்கூடிய சில பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி பழக்கம் இருப்பவர்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க, தப்பு கிடையாது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மகான் தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகான் தரிசனம் பண்ணுறது நல்லது. ராகவேந்திரர் தரிசனம் பண்ணுறது நல்லது. மகான் தரிசனம் பண்ணுறது நல்லது. சித்தர் பெரியோர்கள் ஆசீர்வாதம் வாங்கிறது நல்லது. மகாபரிவாள தரிசனம் பண்ணுறது சிறப்பு. மகான் தரிசனம் தான் சொல்லியிருக்கு. அதுக்கு அது மாதிரியான மகான் தரிசனம், அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கும்பராசிக்கு பொறுத்த அளவுக்கு நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எச்சரிக்கையோடு இருங்க. இன்னும் கொஞ்ச நாள் இப்போ சனி வக்கரகதியில் இருக்குது. சனி வக்கரகதி, வக்கர நிவர்த்தி ஆகணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்மனெண்ட்டாக எப்போ மீனராசிக்கு போகிறாரு? அடுத்த வருஷம்தான் 6/3/2026 மீனராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பம். அப்போ கும்பராசிக்கெலாம் ஓரளவுக்கு அப்போ தான் அப்பாடா அப்படின்னு உட்கார்றது அப்போ தான். அதனால் அது வரைக்கும் நீங்கள் கவனமாக இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படிங்கிற மாதிரி சுவாமியை தரிசனம் பண்ணுறது, சிவபுராணம் சொல்கிறது, நித்தியபடி பாராயணங்கள் பண்ணுறதுலலாம் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணி சுவாமியுடைய பரிபூர்ண அருளுக்கு பாத்திரராகும்படி கேட்டுக்கொள்ளும். வாழ்க வளமுடன்.